வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளம். இந்த பிள்ளை எல்லாம் வல்ல அருட்பேராற்றலை, அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க வளம், வாழ்க வளம். அன்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய சிந்தனை ஒரு சின்ன ஒரு விளக்கம் நம்ம நிறைவு செய்ய வேண்டியது இருக்கு. அதை நிறைவு செய்திடலாம். அதாவது இந்த காயகல்ப பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சியை நாம நல்லா தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பயிற்சியுடைய பலன்கள் எல்லாமே உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சரி, அந்த விதத்துல அந்த பயிற்சியுடைய பலன்கள்ல நம்ம மேக்சிமம் பார்த்துட்டோம். இன்னொரு 3-4 கவியினுடைய விளக்கத்தை மட்டும் நாம பார்க்கணும், இல்லைங்களா? நாம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்? கிட்டத்தட்ட 8 கவிகள் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், இல்லையா? அக்கா, அந்த போட்டோஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கக்கா. கரை போக்கி வித்ததனை உரையச் செய்யும் காயகல்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும் அப்படிங்கிற கவி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஓகே, சரி. 8 கவி பார்த்தோம். சரி, இது 11வது கவி. சரி, இதுவும் பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி 2 கவி இன்னும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். 9, 10. சரி, இதை பார்த்துட்டு கூட அதை பார்க்கலாம். மேக்சிமம் இந்த கவி அந்த புத்தகத்துல இருக்காது. நிறைய பேர் காயகல்ப பயிற்சி குறிப்பேடுக்கு இது வச்சிருக்கலாம், சரிதாங்களா? நீங்க மன்றங்கள்ல போய் நேரடியாக காயகல்ப எடுத்தீங்கன்னா ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. அந்த புத்தகத்துல இந்த கவி இருக்காது. இந்த கவி நிறைய பேருக்கு காயகல்பத்தில் இருக்கிறதே தெரியாது. மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இளமை நோன்பேற்று. இளமை நோன்புனா தெரியுமா உங்களுக்கு? பிரம்மச்சரிய விரதம், சரிங்களா? பிரம்மச்சரிய விரதம், அதாவது திருமணம் ஆகாம இருக்காங்க பாருங்க நிறைய பேரு. நிறைய மார்க்கங்கள்ல, அமைப்புகள்ல பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறாங்க. அப்படி இளமை நோன்பு ஏற்று, 1 செகண்ட், இது நிக்குது. ஓகே, ஓகே. அதாவது இந்த பிரம்மச்சரிய விரதம் நிறைய மார்க்கங்கள்ல, ஆன்மீக அமைப்புகள்ல, நாம் இந்த ஆன்மீக அமைப்பை பார்த்து பயப்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இதுதான். சரிதாங்க, நிறைய பேர் இந்த சாமியார் ஆயிடுறாங்க, கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. அது ஒரு ஒரு விதமான ஒரு மார்க்கம் தான். பட் அது அது சரியா கொண்டு போனோம் அப்படின்னா அது ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம அழைத்து செல்லும், சரிதானுங்களா? சரியா கொண்டு போனோம்னா உயர்ந்த நிலையில நம்ம அதை அழைத்து செல்லும். சரி, சரி. இப்போ இளமை நோன்பு அப்படிங்கிற அந்த பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவங்க
சரிங்களா? துறவரத்துல ஈடுபடுறவங்க அவங்க இளமை நோன்பு ஏற்று தனி வாழ்வோ தொண்டோ ஏற்பவர்க்கு, அப்படி தனி வாழ்க்கையாகவோ அல்லது அந்த சேவை மனப்பான்மையோட இப்படி உலகத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவங்களுக்கு இந்த காயகல்பம் ஒரு அருள் வரம் ஆம். இந்த காயகல்பம் அருள்னா இறை ஆற்றல், இறை ஆற்றல் கொடுத்த ஒரு வரம். எதுங்க இந்த காயகல்பம்? ஏன்னா அவங்க இளமை நோன்பு ஏற்றுக்கொண்டாலும் எல்லாருக்கும் அந்த பாலுணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குமான்னா தெரியாது. சில மகான்களுக்கு இருந்தது. இப்ப வள்ளலார் திருமணமாச்சு, ஆனால் அவர் பாலுணர்வில் ஈடுபடலைங்கிறது வரலாறு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருமணமாச்சு, ஆனா அவங்க அதுல ஈடுபடலைங்கிறது வரலாறு. இப்படி எல்லாராலையும் இருக்க முடியுமா? சரிதானுங்களா? இப்ப எவ்வளவோ பேர் அந்த இடத்துல சிக்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நல்ல நோக்கம்தான், இளமை நோன்பு ஏற்கிறது தவறு கிடையாது. இருக்கிற விருப்பம் இருந்தா இருக்கலாம். ஆனா அந்த வித்து ஆற்றலை அவங்க சரியா முறைப்படுத்த தெரியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியுது. அப்ப அவங்களுக்கு இந்த காயகல்பு ஒரு அருள் வரமா, கிடைத்தற்கரிய ஒரு இறை ஆற்றல் கொடுத்த ஒரு வரம் இந்த பயிற்சி. அப்ப இதை முறையா செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த சேவையை என்ன நோக்கத்திற்காக எடுத்தாங்களோ அதை முழுமையாக நிறைவு செய்யும். அது எப்படி இருக்கும்னா, கலை நீக்கும் விதம் போன்று உடலில் உள்ள காணா நோய் காணும் நோய் குறைகள் போக்கும். இங்க பாருங்க, இந்த இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வரி இந்த செகண்ட் இருக்கிற 2 லைன். கலை நீக்கும் விதம் போன்று. இந்த விவசாயத்துல களை எடுக்கிறதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? விவசாயம் விதைச்சு விட்டுருவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க களை எடுப்பாங்க இல்லையா? அந்த களை எடுத்தாதான் அந்த பயிர் செழிப்பா வளரும். நீங்க களை எடுக்காம விட்டீங்கன்னா அந்த பயிரெல்லாம் வீணா போயிடும். அது எப்படியாமா களை எடுக்கிற மாதிரி நம்ம கிட்ட உடலில் இருக்கிற காணா நோய் காணும் நோய். சரிங்களா? அது என்ன சார் காணா நோய் காணும் நோய்? அப்படி ஒரு நோயை நாங்க கேள்வியே பட்டது இல்லையே, புதுசா இருக்கே இந்த நோய். சரி, கொரோனா வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். காணா நோய் காணும் நோய்னா அது தமிழ்ல காணா நோய்னா உங்களுக்கு தெரியாத நோய், உடல்ல இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. காணும் நோய்னா நீங்க இப்ப கண்டு கொண்டு இருக்கிற தெரிஞ்சிருக்கிற நோய். இப்ப நிறைய பேருக்கு உடம்புல நிறைய நோய்கள் இருக்கும், ஆனா தெரியாது. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது வெளிப்படும். உதாரணத்துக்கு அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, பையனுக்கு அப்பாவுக்கு ஒரு 45 வயசுல ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, பையனுக்கு இப்போ உடனே 25 வயசுல அது தெரியாது. சரிதானே? அவனுக்கு 45 வர்றப்ப அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் இன்னைக்கு வரக்கூடிய பரம்பரை நோய்கள், ஹெரிடிட்டரி டிசீசஸ் நம்மளை நிறைய தாக்குது இல்லை, இதுதான். அப்ப காண்ற நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிடலாம், காணா நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா? வெளியே தெரிஞ்சதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? தெரியாம உயிருக்குள்ள அடங்கி இருக்கிற நோய் தான் காணா நோய். சரிங்களா? அப்ப நம்ம உடல்ல இருக்கிற இப்ப இருக்கிற நோய் இனிமேல் உள்ள உயிருக்குள்ள மறைந்திருந்து இனி வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய நோய்கள் ஏதாவது இருந்தா கூட களை எடுக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து அந்த நோய்களை இந்த பயிற்சி நீக்கிவிடும். இது எவ்வளவு ஒரு உயர்ந்த சிந்தனைன்னு பாருங்களேன். இந்த பயிற்சி எவ்வளவு ஒரு உயர்ந்த பயிற்சின்னு இந்த ஒரு 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 கவியே உங்களுக்கு போதும். சரி, அடுத்த லைன்ல என்ன சொல்றேன்னா, தலை என்னும் அறியாமை இருளை நீக்கும். இந்த தலை என்றாலும் கரை என்றாலும் ஒன்றுதான். சரியானுங்களா? தலை என்னும் அறியாமை இருளை நீக்கும். அந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறதுக்கு தலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சரியானுங்களா? அப்ப மனித வாழ்க்கையில துன்பப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்தா, மனித வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஆணவம் கண்மம் மாயை. சரிங்களா? அந்த தலைகளை நீக்கி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா, இந்த
காயகல்ப பயிற்சிக்கு இருக்கு. சரிங்களா? அப்ப தலை என்னும் அறியாமை இருளை நீக்கும், தன்னை அறியும் உயர்வுக்கு அறிவை ஊக்கும். எதுக்குங்க? தன்னை அறியக்கூடிய அறிவுக்கு நம்மளை ஊக்கம் கொடுக்கும். சரிங்க? தன்னை அறிதல் அப்படிங்கிறது தான் மனித வாழ்க்கையோட நோக்கம். அப்ப தன்னை அறிதலுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னா இந்த ஆற்றல் வேணும், அந்த ஊக்கம் வேணும். சரிங்களா? அப்ப அதற்கு என்ன வேணும்? உயிராற்றல்ல திணிவு வேணும், உயிராற்றல்ல தூய்மை வேணும். சரிங்களா? அப்ப அந்த தன்னை அறியக்கூடிய அந்த உயர்வுக்கு நம்முடைய அறிவை ஊக்கப்படுத்தும், நம்முடைய ஞானத்தை அந்த திசையை நோக்கி திருப்பும். சரிங்களா? கிளை வரினும் அருள் வழியில் வாழ வைக்கும். இது மிக மிக முக்கியமான ஒரு ஒரு வரி. கிளை வரினும்னா உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும், அதனாலதான் சொல்லுவாங்க இந்த காயகல்ப பயிற்சிய சரியா முறையா செய்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் கருவில் திருவுடைய குழந்தைகளாக இருக்கும். சரிங்களா? கிளை வரினும் அருள் வழியில் வாழ வைக்கும். அவங்கள சரியான வழியில அது வாழ வைக்கும். அப்ப அது எவ்வளவு பெரிய கிஃப்ட். ஒரு குழந்தை ஒரு பெற்றோருக்கு நல்ல விதத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு மேல ஒரு சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. சரிதானுங்களா? ஒரு பெற்றோருக்கு மிகப்பெரிய துக்கம்னா என்னன்னா குழந்தை வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா. இந்த படத்துல கூட, ரஜினி படத்துல கூட, ஜெயிலர்ல கூட சொல்லுவார் இல்லையா? ஒரு பெற்றோருக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா அவங்க குழந்தைய தப்பா வழியில போயிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு என்னவாயிடும்? நரகமாயிடும். அந்த மாதிரி இப்ப இது பயிற்சி முறையா செய்யறவங்களோட குழந்தைகள் கூட அருள் வழியில் அது வாழ வைக்கும். ஃபைனலா போட்டார், கேடனைத்தும் தூய்மை செய்யும் கருமையத்தில். இந்த கவியை நீங்க தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரிங்களா? கேடு அனைத்தும் தூய்மை செய்யும் கருமையத்தில். இப்ப நம்ம கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் தான் நமக்கு எண்ணமாக, சொல்லாக, செயலாக வெளிப்படும். இந்த கருமையத்தை தூய்மை செய்யற பணி நல்லா புரிஞ்சுக்கோங்க. தியானத்தினுடைய பணின்னு நம்ம இதுவரைக்கும் பேசியிருக்கோம். தியானம் பண்ண பண்ண கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் எல்லாம் அழியும், கரையும். மௌனம் கருமையத்தை தூய்மை செய்யற பணியில உயர்ந்த சக்தி கொண்டது. ஆனால் காயகல்பமும் அதை செய்யும்னு உங்களுக்கு புரியும். இது எவ்வளவு வேல்யூங்கிறது பாருங்க. இவ்வளவு வேல்யூவான ஒரு பிராக்டிஸை நம்ம செய்யறோம். இந்த கேடு அந்த கேடு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, கேடு அனைத்தையும் தூய்மை செய்யும் கருமையத்தில் முடிச்சுட்டாரு மகரிஷி. சரிதானுங்களா? அப்போ இந்த பயிற்சியை நம்ம சரியா முறையா செய்யணுங்கிறத நீங்க முதல் மனதில் வைத்து. சரிங்களா? அக்கா எனக்கு தெரிஞ்சு 9, 10 நம்ம சொல்லிட்டோமா? எனக்கு அது ஒரு டவுட் இருக்கே. ஐயா வாழ்க வளமுடன். முதல் கிளாஸ் 5 கவி பார்த்தோங்க ஐயா. அதுக்கு அடுத்து 5 கவி 10 கவி பார்த்துட்டோங்க ஐயா. நான் மெத்தது ஷேர் பண்ணி விடுறேன். உருத்தரித்தன அடியல் மெத்தது அந்த 4 சித்தர்கள் சொன்ன அது சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஷியாமலாமா, எனக்கு அது ஒண்ணு மட்டும் ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. 10வது கவி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும்னு நான் சொன்னனாங்கிறது தெரியல. ஷியாமலாமா அது கரை போக்கி வித்தது நில் தானையா. அது ஃபர்ஸ்ட் டே அது பார்த்துட்டோங்க ஐயா. இல்லம்மா, கரை போக்கி வந்ததுமா 8வது கவி. 9வது கவி வித்தது அளவழுத்தம் தூய்மை எய்த அப்படின்னு ஒரு கவி. 10வது கவி காயகற்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி. ஓகே ஷியாமலாமா, ஒரே நிமிஷம். அக்கா அந்த 10வது கவி டிஸ்பிளே பண்ணுங்கக்கா. இந்த என்ன கவினா காயகற்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி. ஓகே. அது நம்பர்ஸ் சில கவிகள்ல மாறி இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஒரு சில இதுல மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 பார்க்கல. ஓகே, வெரி குட் வெரி குட். யாராவது குறிப்பெடுத்து வச்சிருந்தீங்கன்னா போடுங்களேன் பார்க்கலாம். நம்ம 2 வகுப்பு நடத்தி இருக்கோம்.
அக்கா அவங்க சொன்ன மாதிரி 5 சொல்லியிருந்தோம்னா 10 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பட் எனக்கு அந்த அந்த உரையை நான் பார்க்கல, திருப்பி பார்த்துருக்கணும். சரி, அப் டு 8 ஒன்லி எக்ஸ்பிளைன், வெரி குட். அப்படிதான் நானும் திங்க் பண்றேன். சரி, இப்போ அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. காயகற்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி அப்படின்னு ஒரு கவி இருக்கு. இது வந்து 10வது கவி. சரி சரி, ஓகே ஓகே, சரி ஓகேம்மா, 10வது எடுத்துருவோம். இப்போ நான் அதை சொல்றேன். இப்போ அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அதை. இந்த காயகல்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி. சஞ்சீவி மலைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிங்களா? இந்த மகாபாரதத்திலயா கம்பராமாயணத்துல ஹனுமான் வந்து லட்சுமணன் அந்த போர்க்களத்துல அடிபட்டப்ப அந்த மருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த மருந்து வந்து உயிர் போனவங்களை பிழைக்க வைக்கிற மருந்து இல்லையா? அந்த மருந்து எங்க இருக்கும்னா அந்த சஞ்சீவி மலையில தான் இருக்கும். அப்ப அது போய் அவர் தேடுவாரு, எதுன்னு தெரியாதுன்னு அந்த சஞ்சீவி மலையை பேர்த்து ஒரு பகுதியை தூக்கிட்டு வருவார். அப்ப அது என்னன்னா காயகல்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி. சஞ்சீவினா என்ன? மரணம் இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. சரிங்களா? அப்ப காயகல்ப பயிற்சி என்னன்னு சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கோ. சரிங்களா? இந்த மரணமற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காயகல்ப யோகத்தை நீங்க வாழ்த்துறது கூட சிரஞ்சீவியா இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, சிரஞ்சீவியா இருங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க கவனிச்சிருக்கலாம். அப்ப நீண்ட நாள் வாழணும்னு கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும். நாம என்ன பண்றோம்னா, இந்த வார்த்தை ஏன் மகிழ்ச்சி போடுறாங்கன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சேன். ஆனா இது நம்ம தப்பு நிறைய பண்றோம். இந்த பயிற்சியை நிறைய பேர் செஞ்சு பலன் இதுல போட்டிருக்கிற அளவுக்கு பலன் அனுபவிக்கல. என்ன காரணம்னா, அதை கருத்துடனே செய்து வரல. இந்த சித்தர்கள் பாடல அதை திரும்ப திரும்ப அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இது இது வந்து முழுக்க முழுக்க கொஞ்சம் மனம் சார்ந்த ஒரு பயிற்சி தான். சரிங்களா? உயிர் ஆற்றல் மனம் சார்ந்த ஒரு பயிற்சி. இப்ப தியானத்தை எப்படி கருத்தா கண்ணும் கருத்துமா செய்யறீங்களோ, முழு கருத்தையும் அதுல வச்சு செஞ்சா தான் அது பேர் தியானம், மெடிடேஷன், கான்சன்ட்ரேஷன். அப்ப இந்த காயகல்பத்தை எப்படி செய்யணும்? கருத்துடனே செய்தணும். முழு கவனம் அதுல இருக்கணும். நான் உங்களுக்கு சில டிப்ஸ் நான் சொல்றேன். சரிங்களா? நாம வந்து அஸ்வினி முத்திரை போடுறப்பவே நீங்க புதுசா இருக்கிறங்காட்டி உங்களுக்கு அங்க கவனம் இருக்கும். பட் நீங்க ரெகுலரா செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்க மனசு வேற எங்கெங்கேயோ ஓடுறக்க ஆரம்பிச்சு. எப்படி வண்டி ஓட்டுறவன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஓட்டுறப்ப அந்த வண்டி ஓட்டுறதுல கவனம் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அவன் கவனம் மாறுமோ, வேற எண்ணங்கள் வருதோ, அப்படி காய்கல்பம் அப்படிதான், உடற்பயிற்சி அப்படிதான், எல்லாமே அப்படிதான். சரிங்களா? அப்ப கருத்து எங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிடும். நிறைய பேர் காயகல்ப பயிற்சி பலன் அனுபவிக்காத காரணத்துல இதுவும் ஒண்ணு. அப்ப அஸ்வினி முத்திரையில முழு கவனமும் உங்களுடைய ஆனஸ் மசில்ஸ், ஆசன வாய் பகுதியில் இருக்கும். அது சுருங்குறதையும் விரிகிறதையும் நீங்க கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது அது சுருங்கும் போது அந்த அதிர்வுகள் உங்க உடல் முழுக்க நரம்பு செல்களுக்குள்ள போறது கூட உங்களால் உணர முடியும். முழு கவனம் 10 முறை, அப்புறம் மூலபந்தம், அப்புறம் நாக்கை மடித்தல், மூச்சை இழுத்தல். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற சுத்த சக்தி ஓஜஸ் அப்படியே மேல உச்சிக்கு வர்றதை நீங்க ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சக்தியை உடல் முழுக்க நம்ம வந்து பரவ விடணும். இதெல்லாம் ரொம்ப கவனமா செய்யணும். இது செய்யறப்ப அந்த மூலபந்தத்துல நிறைய பேர் கவனம் இருக்காது. நீங்களே இன்னைக்கு செய்யறப்ப கவனிச்சு பாருங்களேன். சாதாரணமா செஞ்சுட்டு மூலபந்தத்தை கவனிச்சு பாருங்க, மூலபந்தம் ரிலீஸ் ஆயிரும் நிறைய பேர். மூலபந்தம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நோ யூஸ், அந்த எனர்ஜி மேல வராது. இப்ப மூலபந்தத்துல நல்ல கவனம் இருக்கு. அப்ப இந்த பயிற்சி எப்படி செய்யணும்? மனம் ஒன்றி செய்யணும். கருத்துடனே செய்து வந்தால்தான் அந்த வித்து கட்டும். தூய முறை நரம்பூக்கம். சரிங்களா? தூய முறை நரம்பூக்கம், ஓஜஸ் மூச்சு. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற அந்த நரம்பு தான் எல்லா உறுப்புகளுக்குமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அந்த தூய முறை நரம்பூக்க பயிற்சி, அஸ்வினி முத்திரை, ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து இரண்டும் குரு வழியே செய்ய தொடர்ந்து இரண்டையும் குரு சொன்ன வழியில செய்யத்தான். கத்துக்கிட்டாவெல்லாம் கிடைக்காது.
நம்ம நிறைய பேர் கத்துக்கிட்டோம், பட் செய்யறது நிறைய பேர். நீங்க இல்ல, நீங்க வந்து செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு பயிற்சி கொடுத்தாச்சுங்க. சரிதானா? ஆனா பயிற்சி செய்யறவங்க இன்னைக்கு வெகு சிலர் தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா நம்ம கற்றுக்கொள்றதுல இருக்கிற ஆர்வம், தெரிந்து கொள்றதுல இருக்கிற ஆர்வம் இந்த மனித குலத்துல செய்யறது இல்லை. குறிப்பா இந்தியர்களுக்கு அந்த பண்பே இல்லை. உடம்புக்கு ஒரு பயிற்சி செய்யணும், மனசுக்கு ஒரு பயிற்சி செய்யணும்னா நமக்கு அந்த பண்பே வளராம போயிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல. உடல் உழைப்பு இருந்த வரைக்கும் அது பெருசா தெரிவிச்சுக்கல. சரிங்களா? ஆனா வேலை நாடுகள் எல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த தொடர்ந்து இரண்டும் குரு வழியே செய்ய செய்ய போய பிழைகள் போகும். அது என்ன போய பிழைகள்? போய பிழைகள்னா நாம இப்பதுக்கு முன்னாடி செய்த கர்ம வினைகளுக்கு பேரு போய பிழைகள்னு பேரு. அது வேற எழுதி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி. சரிங்களா? ஒரு திருப்பாவையோ ஏதோ ஒரு பாட்டுல ஒரு பாட்டு வரும். சரிங்களா? போய பிழைகள் போகும், போய பிழைகள் நீங்கும். ஒரு நல்ல கவி, தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சரிங்களா? தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழைகள் புகுதருவாம் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். அப்படி ஒரு கவி இருக்கு. திருப்பாவைதான். அருமை. சரிங்களா? அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இறைவனுடைய நாமத்தை நீ மனமுருகி நாடி அதுல நின்னேனா உன்னோட கர்ம வினைகள் எல்லாம் கழியும்னு சொல்றாங்க. மகரிஷி அந்த வார்த்தையை அப்படியே இங்க பயன்படுத்திருக்கு. அது வந்து ஞானத்துல வந்த வார்த்தை. அவருக்கு அதுல இருக்குமான்னு தெரியுமான்னு தெரியல எனக்கு. சரிங்களா? தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது. சரிதானுங்களா? அருமை. அம்மா ஒருத்தவங்க பாட்டையே எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப அந்த போய பிழை என்றால் நம்மகிட்ட இருக்கிற கர்ம வினை என்று அர்த்தம். சரிங்களா? கர்ம வினை என்று அர்த்தம். அப்ப அந்த கர்ம வினைகள் போகும், பாவப்பதிவுகள் நீங்கும், பிணிகள் நீங்கும். பிணிகள்னா, பிணினா நோய்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பிணிகள்னா நோய்கள். நம்ம உடல்ல மனதில் இருக்கிற நோய்கள் நீங்கும். புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு சோம்பேறித்தனமா டல்லா மந்தத்தன்மையா இருக்கிறவங்க எல்லாம் இந்த பயிற்சி பண்ணாங்க எப்படி இருக்கும்? எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. சரிங்களா? சிலர் பாருங்க, அந்த அந்த பார்த்தாலே அந்த எனர்ஜி வந்து நம்மள பத்திக்கும். அப்படி இருக்கணும் நம்ம. புத்துணர்வும் இறை அருளும் ஊற்றெடுக்கும். இறை அருள் சுரக்கணும் நம்ம கிட்ட. சரி, அப்பதான் அந்த ஆனந்த நிலையை நீங்கள் நானும் அனுபவிக்கும். அப்போ போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும், நோய்கள் எல்லாம் போயிரும்பா, புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும். மாயம் என, இதுதான் எக்ஸலண்ட். மாயம் என எப்படின்னு தெரியாது, அது மாயமா. மாயமா மறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல. சரி, கண்ணுக்கு தெரியாம மாயம் என வித்து அமுத ரசமாய் மாறி. இந்த வித்து என்ன? என்ன வித்து? அமுத ரசமாய் மாறி. சரிதானுங்களா? வித்து அமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். வேற என்னங்க வேணும்? வேற ஏதாவது வேணுமா? வேற ஒண்ணும் வேண்டாம். சரிதானுங்க? மாயமென வித்து அமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். அதுக்கு தானுங்க இத்தனை பாடுபட்டு இருக்கோம். இந்த மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். எதுல? நாம இப்ப சொல்லி கொடுத்த பயிற்சியில. நீங்க அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது புதிய பயிற்சி செய்யணும்னு நினைச்சுக்காதீங்க. சொல்லி கொடுத்த காயகல்பத்தை சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பலன் எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் அது கூட இன்னைக்கு காலையில் கூட நான் அதை பத்தி பேசியிருந்தேன். இப்ப நம்ம நிறைய அந்த பயிற்சிகள்ல அனுபவம் இருக்கு, பட் நோ எவிடன்ஸ். நம்ம எவிடன்ஸ் எதையும் கலெக்ட் பண்றது இல்லை. புரியுது இல்லைங்களா? இப்போ பக்தி மார்க்கத்துல கோயிலுக்கு போனா கூட இந்த கோயிலுக்கு போனா இது நடக்குது, அந்த கோயிலுக்கு போனா அது நடக்குதுன்னு எவிடன்ஸ் காமிச்சிடுறாங்க.
சரிதானுங்களா? நம்ம ஞான மார்க்கம் இவ்வளவு பயிற்சி பண்றோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அற்புதங்கள் சர்வ சாதாரணமா நடக்குது. உடல் நோய்கள் காணாம போகுது. வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாம போகுது. நினைச்சதெல்லாம் நடக்குது. பட் இதற்கு எவிடன்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அது இன் ஃபியூச்சர் நம்ம பண்ணுவோம். ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நீங்க இதுல பெற்ற பலன்கள் எல்லாத்தையும் போடணும். சரிங்களா? சரி அக்கா, அந்த இன்னொரு 9வது கவி போடுங்க. ஓகே ஓகே. பயிற்சி பண்ணா தானே பெற முடியும். நம்ம தான் ஒன்லி தெரிஞ்சுக்கிறதோட சரி. நம்மளாம் ஞானி ஆயிடும். நிறைய பேர் சரிங்களா பயிற்சி பண்றது இல்ல. எல்லாம் சப்ஜெக்ட் எல்லாம் என்னை விட பொழந்து கட்டிடுவாங்க. சரிங்களா? அஹ் காயகல்பம்னு அப்படியே அசத்தி போடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் பயிற்சி பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பேசுனா மகரிஷி வந்து அஹ், என்ன சொல்றது? சரி வேண்டாம், விடுங்க. நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். சரி, 9வது கவி பார்த்துட்டோமா? சொல்லுங்க யாராவது. விரும்புங்கால் சமாதி கட்டுங்கிறத பார்த்துட்டோமா? வித்தது அளவழுத்தம் தூய்மை எய்த வேண்டும் அளவில் உடலில் உயிரும் தங்கும். சத்தான உயிரளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். சித்துருவாய் உயிரில் ஜீவகாந்தம் ஓங்க செல்கள் அடுக்கு உடலில் சீரமைந்து ஒத்தியங்கும் நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கி விடும் விரும்புங்கால் சமாதி கிட்டும். அருமை அருமை. சரி, பார்த்துட்டோம். வெரி குட். பார்த்த மாதிரி தான் எனக்கு இது விரும்புங்கால் சமாதிங்கிறது நான் சொன்ன மாதிரி என் மைண்ட்ல இருக்குது. ஐயா பார்த்தாச்சுங்க ஐயா, நான் இப்ப யூடியூப்ல பார்த்துட்டு வந்தேன். வெரி குட்மா, சிறப்பு. சரி, இப்ப அடுத்து சித்தர் கவிகளுக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம 11 கவிக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. சரிதானுங்களா? இதை ஒரு முறை கேட்கறதுக்காக கொடுக்கல நானு. சரிங்களா? நீங்க திரும்ப திரும்ப கேட்கணும். காயகல்பம் உங்களுக்குள்ள என்னைக்கு ஒரு டவுன் ஆகுதோ, ஆகும். நேச்சுரா நிறைய பேருக்கு ஆகும். ஒரு சிலர் வைராக்கியமா உறுதியா பிடிச்சி நீங்க வந்து செஞ்சிருவீங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். அப்படி டவுன் ஆகுறப்ப சரிங்களா, நீங்க என்ன பண்ணணும்? நான் அடிக்கடி சொல்றது, எந்த பயிற்சி செய்யறதுக்கு உங்களுக்கு மொடையா இருக்குதோ, டவுன் ஆகுதோ, எனர்ஜி இறங்குதோ, அந்த பயிற்சியோட விளக்கத்தை நீங்க போய் ஒரு முறை கேட்டு, சரியா? 1க்கு 2 முறை கேளுங்க. தியானம் பண்றதுல டவுன் ஆகுதா, தியானத்தை பத்தி கேளுங்க. தியானத்தினுடைய அற்புத சக்திகளை உணர்ந்து கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்க அறிவுக்கு ஒரு விழிப்பு வந்துடும். அப்புறம் அறிவு செய்யறதுக்கு ஆரம்பிச்சு. அது ஒண்ணுதான் வழி. இந்த கவி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரே. என்ன சொல்றாரு? உரு தரித்த நாடிங்கிறது எதுங்க? நம்முடைய மூலாதாரம். அந்த மூலாதாரத்துல நீங்க அஸ்வினி முத்திரை செய்யும் போது ஒடுங்குகின்ற வாயு தான் ஓஜஸ் மூச்சு. அப்ப உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை என்ன பண்ணணும்? கருத்தினால் இருத்தியே, உங்களுடைய மனோசக்தியில இருத்தி கபாலமேற்ற வல்லீரேல். கபாலம் எது? உச்சி. சரிங்களா? கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர். இதுக்கு மட்டும் நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். விருத்தர்னா வயதானவர்கள் கூட பாலராக, இளைஞர்களாக மாறுவார்கள். மேனியும் சிவந்திடும். சரிங்களா? எங்கேயும் போய் எந்த அழகு பார்மசிக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? மேனி தானா சிவக்கும். வயதானவர்கள் கூட இளைஞர்களாக மாறுவார்கள். இது யார் சொல்றாரு? சிவவாக்கியர் சொல்றார். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அவர் இறைவன் மேல சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி அந்த சிவத்தினுடைய வாக்க சொல்வார். அதனால அவர் பேர் சிவவாக்கியர் அப்படின்னு பேர். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற போதும். இதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 கவி இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறேன். அதுல மிக முக்கியமான ஒரு கவி அகஸ்தியனுடைய ஒரு கவி. அகஸ்தியர் கொடுத்திருக்காரு இந்த காயகல்ப பயிற்சியினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத. சரிங்களா? அந்த கவி உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கும். சரிங்களா? உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கும். உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம். சரிங்களா?
பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. அதாவது உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு அப்படின்னா என்னன்னா, நம்ம காயகல்பத்தை சாப்பிட்றப்ப நம்ம செய்ய சொல்றோம். சரிங்களா? சாப்பிட்றப்ப செய்யறதுல இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இதை கூட நீங்க செக் பண்ணுங்களேன். இது ஒரு மிராக்கலுக்கான ஒரு விஷயம். பட் இது நான் தனி சப்ஜெக்டா எடுக்கணும். இந்த இடத்துல ஹிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்க எப்ப சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டுல நீங்க சங்கல்பத்தை உள்ள ஏத்த முடியும். உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், உங்க உடல்ல நோய் போகணுமா, உங்க மனதுல சிக்கல் அகலணுமா, உங்க பிரபஞ்சத்துல உங்களுக்கு ஈர்ப்பு கிடைக்கணுமா, செல்வ வளம் பெருகணுமாங்கிறது என்ன பண்ணலாம், நீங்க சாப்பாட்டுல சங்கல்பம் பண்ண முடியும். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் சாப்பாடு தான் வந்து உடலுக்குள்ள போய் ரசமா, ரத்தமா, சதையா, கொழும்பா, எலும்பா, மஜ்ஜையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, வித்து சக்தியா, அதிலிருந்து உயிராற்றலா, அதிலிருந்து காந்தாலையா, அதிலிருந்து மனமாக, குணமாக அத்தனையுமா வர்றது உங்களுடைய உணவு தான். இப்போ உணவின் போது அந்த காயகல்பத்தை நீங்க எவ்வளவு ஆழமா செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உணவு முழுக்க முழுக்க நீங்க நினைச்ச விஷயத்த நடத்தி கொடுக்கும். நான் என்ன சொன்னேன்னா சங்கல்பம், அது வந்து வேற டாபிக். பட் இருந்தாலும் இந்த சாப்பாடு கையில் எடுத்துட்டு இந்த உணவு எனக்கு நல்லதே செய்யட்டும், நன்மையே செய்யட்டும், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும், எனக்கு மன அமைதியை கொடுக்கட்டும், உறவுகள்ல மேன்மையை கொடுக்கட்டும், இறை உணர்வை கொடுக்கட்டும், இந்த உணவை கொடுத்தவங்களுக்கு நன்றி, எத்தனை உயிர்கள் இதுக்காக பாடுபட்டிருக்கு, எல்லாருக்கும் நன்றி. சரிதானுங்களா? நீங்க அந்த உணவு கவி எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். மகரிஷி வந்து உணவு சாப்பிட்றப்ப ஒரு கவி சொல்லணும்னு ஒரு கவி கொடுத்துருக்காரு. அந்த கவியை நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க வந்து ஒவ்வொரு முறை படிக்கிறப்போ சாப்பிட்றப்போ அது முன்னாடி சொல்லிக்கோங்க. இல்ல பாடலாம் வந்திருக்குது. அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் உணவை உண்ணத் துவங்குவோம் உடல் நலத்துக்கே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதுல மகரிஷி வந்து காயகல்பத்தை பத்தி பேசியிருக்காரு. சரி, உணவு பாடல். ஆனா அதுல வந்து தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு அந்த அந்த வார்த்தை வந்து அவர் பயன்படுத்தி அந்த ஓஜஸ் மூச்சு போட்டுட்டு நீங்க சாப்பிடணுங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருப்பார். அப்ப அந்த உண்ணும் போது உயிரெழுத்தை அனுப்பிச்சு விடுறோம். உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு, உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். நீ தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. சரி, நீங்க என்ன எண்ணத்தோடு அந்த செயலை செய்யறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதெல்லாம்னா பாலுணர்வுல ஈடுபடும் போதுன்னு சொல்றாரு அவர். சரிங்களா? பாலுணர்வுல ஈடுபடும் போது எப்படி இருக்கணும்னா, பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. அந்த இறை உணர்வுல அந்த ஞானத்துல அங்க நிக்கணுமா. சரிதானுங்களா? இது வந்து இது இது ஒரு யோக முறை. அதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம். அப்படி இருந்தாங்கன்னா அந்த வித்து ஆற்றல் வந்து செலவாகாது. நான் அது உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த காயகல்ப பயிற்சி அதுல, ஆமா அதுல சொல்லாம விட்டுட்டணும். அதாவது திருமணம் ஆனவங்க இந்த காயகல்ப பயிற்சி செய்யும் போது எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு முறை இருக்கு. சரிதானுங்களா? அதை நான் இப்ப சொல்லிடுறேன். அது அது ஒரு நல்ல விஷயம்தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருமணம் ஆனவங்களும் தெரிஞ்சுக்கலாம், ஆகாதவங்களும் அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்றும் தப்பில்லை. சரிங்களா? அது இந்த இடத்துல சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அதாவது திருமணத்திற்கு பின்புதான் பாலுணர்வுல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம். சரிதானுங்களா? அப்போ அந்த பாலுணர்வுல ஈடுபடும் போது அந்த வித்து சக்திய நம்ம என்ன பண்ண முடியும், வீணாகாம பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் அந்த நேரத்துல அஸ்வினி முத்திரையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரிதானுங்களா? அஸ்வினி முத்திரை நரம்பூக்க பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பெண்கள் வந்து தொடர்ந்து வந்து செய்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? இந்த ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களுக்கு அது ஒரே கண்டிஷன் தான். உடலுறவு காலத்துல பெண்கள் கண்டினியூவா வந்து நரம்பூக்கோ அஸ்வினி முத்திரை வந்து செய்து கொண்டே இருக்கணும்.
ஆண்களுக்கு நரம்பூக்கம் அதே பிராக்டிஸ் வந்து அந்த நேரத்தில் ஆண்களும் செய்துட்டே இருக்கணும். அந்த வித்து வெளியேறக்கூடிய ஒரு உணர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த சமயத்துல 1 அல்லது 2 ஓஜஸ் மூச்சு போடும். சரியானுங்களா? அப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தெளிவா சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தை உருவாகாது இப்படி பண்ணிட்டீங்கன்னா. ஏன்னா அந்த வித்து சக்தியில் இருக்கிற ஓஜஸை நீங்க பிரிச்சு இப்ப மேல ஏத்திட்டீங்க, உச்சிக்கு உயிர் ஆற்றலை பிரிச்சு மேல ஏத்திட்டீங்க. அப்ப அதுல இருக்கிற எனர்ஜி நீங்க மொத்தமா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அதுல வெளியில சென்றாலும் மேக்சிமம் கொஞ்சம் வெளியவே போகாது. நீங்க ப்ராக்டிக்கலா பார்த்தா தெரியும். பட் அப்படி கொஞ்சம் வெளியே போனாலும் எதுதான் போகும்னா வெறும் அதுல இருக்கிற எசன்ஸ் தான் வெளியே போகுமே. எசன்ஸ் எடுத்துட்டு வெறும் சக்கை தான் வெளியே போகும். சரி, ஏன்னா நீங்க அந்த எனர்ஜியை ஓஜஸ் போட்ட உடனேயும் அந்த வித்தில் இருக்கிற சுத்த சக்தி உயிராற்றல் முழுக்க மேல வந்து. சரி, இது வந்து குழந்தை உருவாவதை தடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. 2வது அந்த வித்து சக்தியினுடைய ஆற்றல் விரயத்தையும், சரிதானுங்களா, அது சரி செய்யும். ஆனா இந்த குழந்தை வேணும்னு சொல்றவங்க இந்த பாலுறவுல ஈடுபடும் போது ஓஜஸ் மூச்சு போடக்கூடாது ஆண்கள். சரிங்களா? அப்படி போட்டாங்கன்னா குழந்தை உருவாகாது. உருவாகாது மீன்ஸ் புரிஞ்சுக்கணும் கரெக்டா. அந்த உயிராற்றல் நீங்க பிரிச்சு மேல ஏத்திட்டீங்க. அப்ப நம்ம எப்பவுமே பாலுறவுல வந்து குழந்தைகளுக்காக நம்ம வந்து பண்றது இல்லை. சரிதானுங்களா? அப்ப அது இது இது வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை செய்து பாருங்க. உடல் வந்து டயர்ட் ஆகாது. இல்லாட்டி பயங்கரமா உடல் வந்து டயர்ட் ஆகும் இயற்கையா. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு நான் சொல்லல. இந்த உடல்ல எனர்ஜி லெவல் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து மீட்டு வைக்கும் அது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அந்த வித்து சக்தியில உயிர் ஆற்றல், உயிர் சக்தி, உயிர் அணுக்கள் குறைவாக இருக்குது, அதனால குழந்தை உற்பத்தி ஆகாம இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஓஜஸ் போடுறத கொஞ்சம் நிறுத்திக்கணும். சரிங்க? அப்படி இருக்கிறவங்க, அதாவது ஒரு குழந்தைக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வித்துல உயிராற்றல் உயிரணுக்கள் கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஓஜஸ் மட்டும் போடக்கூடாது. அஸ்வினி முத்திரை நீங்க கண்டிப்பா போடணும். ஒவ்வொரு பொசிஷன்லயும் 10 முறையும் போடலாம், 20 முறையும் போடலாம். சரிங்களா? அதாவது நான் இப்போ உங்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க நீங்க பக்காவா வந்து காயகல்பம் ரெகுலரா நல்லா பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லா ஹார்மோன் இம்பேலன்ஸும் அது கியூர் பண்ணிடும். அதை பத்தி கவலை இல்லை. இந்த குழந்தை பிறக்கிறதுல ஆண்களுக்கு உயிரணு குறைவா இருக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க என்ன பண்ணணும், அஸ்வினி முத்திரை 10 அல்லது 20 முறை போடணும் ஒவ்வொரு பொசிஷன்லையும். பட் ஓஜஸ் மட்டும் போடக்கூடாது. அஸ்வினி முத்திரை போட்டாலே அந்த உயிரணுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அப்புறம் 5 நலமுறையெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா உயிரணு நல்லா பெருகிடும். சரி, அப்ப குழந்தை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஓஜஸ் போடுறத போட்டுக்கலாம். சரிதானுங்களா? குழந்தை வேணும்னு சொல்றப்ப இந்த பாலுறும் போது ஓஜஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் இந்த ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க இந்த ஓஜஸ் மூச்சை வந்து நம்ம வந்து சீறி போடணும்னு சொல்லியிருப்போம். நல்லா குக்கர் விசில் அடிக்கிற மாதிரி போடணும்னு ஆண்களுக்கு சொல்லியிருப்போம் இல்லையா? பெண்களுக்கு எப்பவும் போல இயல்பாக தான் சொல்லியிருப்போம். ஆண்களுக்கு வந்து சீறி போடணும்னு சொல்லியிருப்போம். அதை வந்து கொஞ்சம் நார்மலா பண்ணிக்கணும். அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். மற்றவங்களாம் நீங்க நல்லா பண்ணணும். சரிங்களா? சரி, இதுல இன்னொரு நுட்பத்தையும் நான் சொல்லிடுறேன். பரவாயில்ல, இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்ததுக்கு நன்றி. இன்னொரு நுட்பம் என்னன்னா, இந்த பயிற்சி இப்ப ஆரம்பத்துல நீங்க வந்து 10 அஸ்வினி முத்திரை ஒரு ஓஜஸ் போடுறீங்க இல்லையா? இல்லைங்களா? அதுதான் கரெக்ட். இது ஆரம்பத்துல அப்படியே போட்டே வாங்க. முதல்ல இது 10 முறை கரெக்டா செய்து பழகுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது உங்க உடம்புல நல்லா செட் ஆயிரும். ஒரு வாரத்திலேயே நல்லா செட் ஆயிரும். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நீங்க என்ன பண்ணலாம், 20 முறை அஸ்வினி முத்திரை 2 ஓஜஸ் போடலாம். சரிதானுங்களா? அதாவது ஒரு இடத்த சுத்தம் பண்றீங்க, ஒரு டைம் தண்ணி ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அங்கங்க அந்த சுத்தம் இல்லாம இருக்கும்ல, மறுபடியும் இன்னொரு டைம் தண்ணி ஊத்துனீங்கன்னா சுத்தமா போயிடும். அது மாதிரி
இப்ப 20 அஸ்வினி முத்திரை 2 ஓஜஸ் போடுறப்ப இன்னும் வந்து அந்த வித்துல இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆற்றல் கூட வேஸ்ட் ஆகாம மொத்தமா நீங்க வந்து எடுக்க முடியும். ஆனா அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, முதல்ல நீங்க 10 முறைய ஒழுக்கமா சரியா முழுமையா முறையா குறைஞ்சது 1 மாசத்துக்காவது பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா 2க்கு போலாம். சரிதானுங்களா? அதுல என்ன பண்ணணும்னா 20 முறை கண்டினியூவா அஸ்வினி முத்திரை போடணும். இதுல நிறைய பேருக்கு டவுட் வந்து 10 அஸ்வினி முத்திரை ஒரு ரோஜஸ், மறுபடியும் 10 அஸ்வினி முத்திரை ஒரு ரோஜஸ் கிடையாது. 20 முறை அஸ்வினி முத்திரை கண்டினியூவா போடணும். அதுக்கப்புறம் 2 ஓஜஸ் போடணும். சரியாங்களா? இது நல்லா 10:1ங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் 20:2க்கு வாங்க. அது வரைக்கும் இதுக்கு வர வேண்டாம். சரிதானுங்களா? நீங்க அதை நல்லா செஞ்சாலே போதுங்க. அப்புறம் நல்லா நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு, நல்லா இன்னும் நீங்க அடுத்த நிலைக்கு போகணும்னா நீங்க வந்து அதை செய்யலாம். சரிங்களா? சரி. இந்த அக்கா அந்த கவி வையங்கா. ஏன் அது இன்னும் முடிக்கல நான். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடணும். அதாவது இப்ப கர்ப்பமாயி 2 மாசம் ஆயிருந்தது அப்படின்னா ஓஜஸ் மூச்சு போடாம எல்லா நிலையிலையும் இந்த நரம்பூக்கம் அஸ்வினி முத்திரை மட்டும் செஞ்சுட்டே வரணும். அப்படி செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா குழந்தை பேரு அப்படிங்கிறது எந்த சிரமமும் இல்லாம தாயும் சேயும். சரிதானுங்களா? அந்த உடல் கட்டு சொல்லுவாங்கல்ல, இப்ப நிறைய பேர் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியோட ஸ்ட்ரக்சர் உடஞ்சு போயிடும். நிறைய பேர் 100%க்கு 99 பேர் அப்படித்தான் இருக்கு. யாராவது ஒரு சிலருக்கு இயற்கையில இருக்கும் அப்படி, ஆனா உடல் கட்டு போயிடும். சரிங்களா? அப்ப இந்த அந்த கர்ப்பம் தரித்தவங்க 2 மாசத்துக்கு அப்புறம் ஓஜஸ் போடுறதை நிறுத்திட்டு நரம்பூக்கத்தை மட்டும் குழந்தை பேரு வரைக்கும் தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா குழந்தை பேரு எந்த சிரமமும் இல்லாம இருக்கும். சுகப்பிரசவம் எளிமையா நடக்கும். சரி, அது அதை விட ரொம்ப முக்கியம் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் அந்த உடல் கட்டு, சரிங்களா, அது மாறாம இருக்கும். மனதுல வந்து அந்த தெம்பு, பிரசவத்துக்கு என்ன வேணுங்க, மன தைரியம் தானே, அது தெம்புடையதா குழந்தை இருக்கும், அந்த அம்மாவும் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் நரம்பூக்கத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தை பிறந்த உடனே அப்புறம் நரம்பூக்கம் பண்ணக்கூடாது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க அஸ்வினி முத்திரை பண்ணலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் விட்டுறணும். அப்புறம் 1 மாசம் விட்டுறணும். எந்த நரம்பூக்கம் எந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது. சரிங்களா? 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த நரம்பூக்கம் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஓஜஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இல்லாட்டி ஒரு 2 மாசம் விட்டுட்டு கூட பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. வலி ஏற்பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு 2-3 மாசம், ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்றதுனால அப்படி நீங்க போகலாம். ஆப்ரேஷன் இல்லை நார்மல் டெலிவரினா 1 மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம். ஆப்ரேஷன் இது பண்ணாங்கன்னா ஒரு 2-3 மாசம் விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நிறைய பேருக்கு அந்த உடல் கட்டு போயிருக்கும் குழந்தை பிறந்து, இல்லையா? இது பிறக்க போறதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். பிறந்து உடல் கட்டு போயிருந்தது அப்படின்னா நீங்க இந்த பயிற்சி பண்ணிட்டு வாங்க, உடல் பழையபடி கட்டா மாறி. இதெல்லாம் நான் நிறைய பேருக்கிட்ட அனுபவமாவே நான் கேட்டிருக்கேன். சரிதானுங்களா? இப்போ உடலோட ஸ்ட்ரக்சர் வந்து மீண்டும் உங்களுக்கு பழைய நிலைக்கு வந்துடுது பயிற்சி முறையை செஞ்சுட்டே வந்தீங்க. சரி, அப்போ இந்த வித்து சக்திக்கு வந்து மகரிஷி சொல்ற விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கார். பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு அப்படின்னா அந்த உயர்ந்த நிலையில் நம்ம மனதை நிறுத்தி அந்த உறவில் ஈடுபடும் போது அது உயர்ந்த தெய்வீக ஒரு உறவாக இருக்கும். தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும். சரிங்களா? தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும். நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து என்னவா மாறிடும், அந்த ஆற்றலாக மாறும். தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார். இப்படி தொடர்ந்து ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த பயிற்சியை முறையா டெய்லியும் தினந்தோறும், சரிங்களா, அப்படியே செய்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறப்ப மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு. எப்ப வரைக்குங்க? மண்ணூழி காலம் அப்படின்னா இந்த மண் இருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்கங்கிற. மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே அப்படின்னு ரொம்ப எதிரிட்டு இருக்கு. சரிங்களா? மரளிகைனா யமன், மரணம். மரணத்துல அவர் அகப்பட மாட்டாருன்னு சொல்லிட்டார். மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளிகளே அகப்படவும் மாட்டார் தாமே. அவன் வந்து பூமி இருக்கிற வரைக்கும் இருப்பான், அவன் சாக மாட்டாங்கிற. அடுத்த கவிங்க அந்த கவிக்கெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு விளக்கம் சொல்லிடுறேன். ஒரு 2 நிமிஷம் நிறைவு பண்ணிடலாம். டைம் பார்க்காம இருந்தேன். இன்னைக்கு தியானம் கொஞ்சம் டீப்பா போயிட்டோம், அதனால
டைம் கொஞ்சம் அதில் டைம் போயிடுச்சு. ஓகே, இந்த 3 கவியும் ரொம்ப சிம்பிளான கவி, பட் புரிஞ்சுக்கோங்க. சொல்லிட்டா நமக்கு நிறைவாயிரும். கால் பிடித்து மூலக்கணலை மதிமண்டலத்தின் மேலெழுப்பில் தேகம் விழுமோ பராபரமே தாய்மானவர் சொல்றார். கால்னா மூச்சு காற்று, கால்னா காற்று இல்லையா? அப்ப அந்த ஓஜஸ் என்ற அந்த காற்றை பிடித்து அந்த மூலக்கணலை, மூலத்தில் எழுந்த அந்த ஓஜஸ் கணலை மதிமண்டலம் தலையில மேல மதிமண்டலத்தின் மேலே எழுப்பி கொண்டு வந்துட்டீங்கன்னா தேகம் விழுமோ பராபரமே, இந்த உடல் விழுந்து சரியுமா, இறக்குமா, மரணிக்குமான்னு கேட்கிறாரு. மரணிக்காது. அதே போல மூலமாங்குளத்தினிலே, மூலம்ங்கிறது நம்மளுடைய மூலாதாரம், சரிங்களா? மூலமாங்குளத்தினிலே முளைத்தெழுந்த கோரையை, நீங்க அஸ்வினி வித்திரை போடுறப்ப என்ன நடக்குது? இந்த மூலமாங்குளத்திலே இருக்கிற வித்து சக்தி, அதுல இருந்து முளைத்தெழுந்த கோரையை, அதுதான் அந்த ஓஜஸ் மூச்சு. காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீரேல், சரியா? அந்த அதிகாலையில் எழுந்து அந்த சக்தியை அறுவடை செய்யணும். ஓஜஸ் மூச்சை கீழிருந்து மேல ஏற்றி உடல் முழுக்க அந்த வித்து சக்தியில இருக்கிறத அறுவடை பண்றீங்க. காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீரேல் வாழனாகி வாழலாம். யாரா வாழலாம்? இளைஞனாக, சரிங்களா? இளைஞனாக வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், இறைவனாக ஆகலாம். வேற என்ன வேணும்? இந்த மார்கழி மாதத்துல இந்த காய்கள் பத்தி தான் உங்களுக்கு வந்து அதிகாலையில சில சிறப்பு நிகழ்வா அதை வந்து கொண்டு வர போறோம். நீங்க அதனால அதுக்கு நல்லா தயாரா இருங்க. நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அதை பத்தின விளக்கங்கள், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், ஆழ மூண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே, இறைவன் மேல சத்தியம் சொல்றாரு. ஃபைனல் அபையார் என்ன சொல்றாரு? வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுட்பெருக்கம் உண்டாம். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற வாயு, ஓஜஸ் வாயுனுடைய வழக்கத்தை அறிந்து, இது வந்து தசவாயுக்களுக்கு பொருந்தும், பட் இந்த இடத்துல இந்த வாயுவை சொல்றாங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில், சரியானுங்களா? ஆயுட்பெருக்கம் உண்டாம், நீண்ட நாள் வாழலாம், நோய் இல்லாம வாழலாம், இளமையோட வாழலாம்னு இத்தனை விளக்கம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறோம். எதுக்காக? இந்த காயகல்ப பயிற்சியை நிறைவாக முழுசா நம்ம பண்ணணுங்கிறதுக்காக, சரிங்களா? இப்போ காயகல்ப பயிற்சியினுடைய பலன்களையும் விதிகளையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். விதிகள்ல மிக முக்கியமாக இந்த 5 அளவு முறை பத்தி நான் நிறைய பேசியிருப்பேன். தயவு செய்து இந்த பயிற்சி முழு பலனை கொடுக்கணும்னா நீங்க 5 அளவு முறை கடைபிடிக்கணும். யாராவது அந்த 5 அளவு முறை தெரியலனா யூடியூப்ல போய் 5 அளவு முறைன்னு போடுங்க, ஊர்பட்ட பேர் பேசியிருப்பாங்க. அந்த 5 அளவு முறையை கடைபிடிக்கும் போது இந்த பயிற்சி முழு பலனை கொடுக்கும் என்று கூறி இன்றைய உரையை நம்ம நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்த்து நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ